ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணுறதுக்காக ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க. அவங்களோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை எப்படி நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 5 பியூட்டி அகாடமி சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து சேர்ந்துடும். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸை நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து டீடன் போட்டுட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸில் இருக்க ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறது மட்டும் தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸில் இருக்கக்கூடிய கிளென்சிங் இது வந்து பார்த்திங்கன்னா டீப் கிளென்சிங் வேக்யூம் மூலமாக வந்து நம்ம ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த கிளென்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டீப் கிளென்சிங் இது அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் போட்டுட்டேன். நல்லா ஸ்டீம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது அது அந்த ப்ராசஸ் நான் பண்ணுறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு டீப் கிளென்சிங்கில் இந்த வேக்யூம்லேயே வந்து நிறைய அதில் இருக்கக்கூடிய பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னும் கூட நம்ம ஸ்டீம் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த இது பர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு அழகாக ரிமூவ் ஆகிடும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெத்தி, மூக்கு, கண்ணம் ஃபுல்லாகவே வந்து பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது அவங்களுக்கு எப்படி சரி பண்ணணுமே தெரியாமல் நம்மக்கிட்ட வந்து லைஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு சரி அவங்க ஃபேஸ் பார்த்ததுமே வந்து இதெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவலில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து அழகாக ரிமூவ் ஆகிடும். இவங்களுக்கு அந்த ஒரு இடம் விடாமையே அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து பர்ஸாகவே வந்து நல்லா அவங்க ஸ்கின்குள்ளே நிறைய இருந்துச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்குமே வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. எங்கே போய் இதை பார்க்குறதுனே அவங்க தெரியாமல் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இதை சரி பண்ணிக்கிறதுக்காக அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ரிமூவ் பண்ணும்போது ஒரு டைமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார இருந்து இந்த மாதிரி வந்து இந்த பஸ் ஃபார்மில் உள்ள நல்லா வந்து அந்த போசஸ் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்து அந்த ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஸ் மாதிரியே ஃபுல்லாக ரிமூவ் ஆச்சு. அவங்களுக்குமே வந்து ஒரு டைமே இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நான் சொல்லிகிட்டே வந்து அவங்களுக்கு ரிமூவ் பண்ணேன். அவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னாங்க. கண்டிப்பாக இதை 6 செட்டிங்ஸ் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்களுமே ஓகேக்கா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் எங்கே போய் சரி பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் தெரியாமையே வந்து இதெல்லாம் சரியாயிடும், தானாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தானாக சரியாகாது. இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெத்தியில் பொட்டு வைக்கிற இடத்துலையே வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த பிம்பிள் வந்து 3-4 வந்து ஒரே இடத்துலையே இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண கொஞ்சம் பெயினாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இது கொஞ்சம் எடுக்கும்போது லைட்டாக பெயின் இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் தாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க ஃபேஸில் இந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு நிறையவே இந்த ஒயிட் ஹெட்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க வந்து இந்த ஃபேஸை வந்து சுத்தமாக கவனிக்கவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இதை எப்படி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரி நமிக்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அது எல்லாமே எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணி முடித்த பிறகு அவங்களோட ஃபேஸில் வந்து ரிசல்ட் இந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். இது ஃபஸ்ட் சிட்டிங்ஸ் தான். கண்டிப்பாக அவங்க 6 சிட்டிங்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவான ஸ்கின் எங்களால் கொண்டு வர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.